நான் பண்றது எல்லாமே பூமியோட நல்லதுக்காக தான்டா பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனாலதான் அவன் சொன்ன எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்கேன்டா. அண்ணா 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 ப்ளீஸ்ண்ணா, அழாதண்ணா அழாதண்ணா ப்ளீஸ் ப்ளீஸ் அழாதண்ணா. யாருண்ணா அவன்? வேற யாரு? அந்த எஸ்பி சூர்யா தான். எஸ், நான் தான்டா கிட்னாப் பண்ண வச்சேன். போதை மருந்துன்ற கேஸ்ல டம்மியான போலீஸ் அனுப்பி பூமியை அரெஸ்ட் பண்ணி கிட்னாப் பண்ணிருக்கான்டா. அம்மாடி அபூர்வா, அந்த பாக்ஸ் எடுத்துட்டு வரல. அப்போ ஜுவல்லரி பாக்ஸ்ல போதை மருந்து வச்சது என் அபூர்வாத்தை தானா? அபூர்வா, அந்த பேக் எதுக்கு? அங்கேயே வச்சுட்டு வரலாம்ல. அதுக்குள்ளதான் பாக்ஸ் இருக்கே மாப்ள. கரெக்டா? ஆமாண்டா, நீ சொல்றத கேட்டா இப்பதான்டா எனக்கே டவுட் வருது. சிவா சர்பா தாம்பல் தட்டு வாங்க சொல்லி பூமி வந்து அவங்க அப்பா கிட்ட பேசினானா? அதுக்கு மாமா ஒத்துக்கவே இல்லை. அப்போ அபூர்வாத்த மாமா கிட்ட ஏதோ சொல்லி ஒத்துக்க வச்சுட்டாங்க. இது இந்த சூர்யாவும் அபூர்வாத்தையும் சேர்ந்து போட்ட பிளான்னா? அப்படின்னா இப்போ உன்னோட அபூர்வாத்தை பிடிச்சோன்னா பூமி அந்த சூர்யா எங்க வச்சிருக்கான்றது ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். பிடிச்சிடலாண்ணா. தேவைப்பட்டா அபூர்வாத்தையவே நம்ம கிட்னாப் பண்ணிடலாம். இன்னொன்னும், இப்ப பூமி அவங்க கையில இருக்கான். பூமியோட உயிருக்கு ஆபத்து ஏற்படுற மாதிரி இந்த ஐடியாஸ்லாம் நமக்கு வேண்டாம். நம்ம ஐடியாஸ் ரொம்ப தெளிவா இருக்கணும். நம்ம ஐடியா அவங்களுக்கு என்னன்னு தெரியறதுக்கு முன்னாடி பூமி எங்க இருக்கான்றத நாம கண்டுபிடிக்கணும். நமக்கு பூமி எங்க இருக்கான்ற விஷயம் மட்டும் தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன்டா. ஆனா என்ன பிளான் பண்றதுன்னே தெரியலண்ணா. ஒரு ஐடியா. என்னதுடா? நட்சத்திரா இப்ப ஏன் கைக்குள்ள இருக்கானா? நான் என்ன சொன்னாலும் அப்படியே செய்வா. ஏன் அப்படி பண்றான்னு தெரியாம அபூர்வாத்திக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. இப்போ நட்சத்திராவை வச்சு நம்ம அத்தையை ட்ராப் பண்ணி பூமி எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சிடலாம். இந்த லைன் நல்லா இருக்கு. ஆனா உன்னோட ஐடியா என்னன்னு சொல்லு. ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையான்லாம் நான் சொல்றேன். என்ன நடந்தாலும் சரி, பூமியோட உயிருக்கு மட்டும் எந்த ரிஸ்க்கும் ஏற்படக்கூடாது. அண்ணா, இதுல ரிஸ்கே கிடையாதுண்ணா. என்ன நம்பு, நான் சொல்றத கேளு. இப்போ சொல்லுடி, அடிச்சான்னு சொல்லு. குட் நைட் அத்தை. நக்ஷு வா. இவங்க 2 பேரோட சேர்ந்து இந்த அபூர்வா நீ சொல்றத கேட்கணுமா? நீ சொல்ற மாதிரி எல்லாம் ஆடணுமா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? உன்னை சும்மா விட மாட்டேன்டா. இந்த வார்த்தை போதும்னா எனக்கு. பரம்வீர் சக்கர அவார்டு வாங்கின அளவுக்கு சந்தோஷமா இருக்கு எனக்கு. உன் தம்பியா பிறக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும்னா. நீ எனக்கு ராமர் மாதிரினா. உன்னை பத்தி புரிஞ்சிருக்கிறவங்க யாரா இருந்தாலும் சரி, நீ ஒரு கஷ்டத்துல இருக்குன்னு தெரிஞ்சா போதும் உனக்காக உயிரையே கொடுப்பாங்க.
ஆனா என்ன, உன் தம்பியா என்னால் தான் லக்ஷ்மணனா இருக்க முடியல. ஏன்னா நான் தான் சூர்பனகையை கல்யாணம் பண்ணிக்கிட்டேனே. அது இப்படிதான் நம்ம சிரிக்கணும். அதான் நம்மளுக்கு பலம். ஐயோ அண்ணா, மாமா அண்ணா உண்மையிலேயே என்ன மேல அனுப்பி வச்சுட்டோன்னு ராட்சசிங்க மாதிரி சந்தோஷமா இருக்கிற அந்த 3 பேர்கிட்ட விளையாட வேண்டிய நேரம் வந்துருச்சு. நான் வரேண்ணா, நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் கிளம்புறேன். வரேன் பெரியமா. பாய். அண்ணா உடம்ப பாத்துக்கோ. அண்ணனை பத்திரமா பாத்துக்கோ பூமி. என்ஜாய். ஐயோ பூமி, அவன்கிட்ட பேசிக்கிட்டு நம்ம ககனை கவனிக்க மறந்தே போயிட்டோம். ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனோம். நீ சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வா. அம்மா எதுக்கு? அதான் பூமி இருக்கால்ல, அவ பாத்துக்கோ. எல்லாம் சின்ன சின்ன காயம்தாம்மா, எனக்கு பழகி போயிடுச்சுமா. அது இல்லடா. அம்மா நீங்க இருங்கம்மா. என்ன பூமி, உன்னால என்ன பாத்துக்க முடியாதா? கண்டிப்பா மாமா, பாத்துக்காம இருப்பனா? ம்? நான் உங்களை பத்திரமா பாத்துக்குவேன்னு அத்தை கிட்ட சொன்னீங்க. உங்க தம்பி என்னடான்னா, நீங்க எனக்காக உயிரையே விடுவீங்கன்னு சொல்லிட்டு போறான். என்ன மாமா இதெல்லாம்? என் மேல இருக்கிற காதல் தான். எனக்கு ரொம்ப வலிக்குது. முதல்ல இந்த காயத்துக்கு மருந்து போட்டு விடுறியா?